ஹலோ ஃபார்மர்ஸ், இனிமேல் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய ஒரு 4 பூஞ்சான நோய்களோட அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம அறிகுறிகளை பற்றி தெளிவாக சொல்கிறோம். அதே நேரத்தில் இதுக்கான மருந்துகள், அதாவது இதுக்கு என்னென்ன பூஞ்சான கொல்லிகள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நாளைக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் சிம்டம்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லீவ் ஸ்பாட், அதாவது மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய இலைப்புள்ளி பூஞ்சான நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்துலையும் கருப்பு நிறத்துலையும் இலைகளில் புள்ளிகள் தென்படும். ஸோ இந்த மாதிரி புள்ளிகள் தென்படக்கூடிய இலைகள் வந்து நாளடைவில் உதிர்த்தக்கூடும். முழுமையாக மஞ்சள் நிறத்திற்கு மாறிய பிறகு தான் உதிர்த்தும், பச்சை இலையாக இருக்கும்போது உதிர்த்தாது. ஸோ இந்த இலைப்புள்ளி நோய் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய பச்சை இலைகளில் கரும்புள்ளிகளோ இல்லைனா பழுப்பு நிற புள்ளிகளோ ஏற்பட்டதுக்கு பிறகு நாளடைவில் இலைகள் மஞ்சளாகி உதிர்த்திவிடும். நெக்ஸ்ட்டு மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய பவுட்ரி மைல்டியூ, அதாவது மேல் சாம்பல் நோய் அப்படிங்கிற பூஞ்சான நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே மேலே ஒரு வெள்ளை கலர் தூளை, அதாவது சாம்பலை தூவி விட்டது போல் காட்சியளிக்கும். அண்ட் அந்த மாதிரி சாம்பலை தூவி விட்டது போல் இலைகள் இருக்கக்கூடிய கொப்புகளில் இருக்கக்கூடிய மொட்டுகள் வந்து உதிர்த்தக்கூடும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் அது வந்து பவுட்ரி மைல்டியூ அப்படிங்கிற மேல் சாம்பல் நோயை கருதப்படுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ரஸ்ட், அதாவது துருப்பூஞ்சான நோய் தான். இந்த துருப்பூஞ்சான நோய் ஏற்படக்கூடிய மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு அடிப்புறம் சிறிய சிறிய ஆரஞ்சு நிற கொப்பளங்கள் தென்படும். ஸோ அந்த மாதிரி இலைகளுக்கு அடிப்புறம் ஆரஞ்சு நிறத்தில் கொப்பளங்கள் தென்படும் பட்சத்தில் அந்த மல்லிகை செடியில் துருப்பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இலைகளுக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய கொப்பளங்களை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இலைகளுக்கு அடிப்புறம் திருப்பி பார்த்தா தான் ரொம்பவே தெளிவாக தெரியும். ஆனால் இலைகளுக்கு மேல்புறம் வந்து இந்த ஆரஞ்சு நிறம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மஞ்சள் நிற புள்ளி போன்று ரொம்ப மைன்யூட்டாக காட்சியளிக்கும். ஸோ இலைகள் வந்து சம்மந்தம் இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் தெரியும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த இலைகளுக்கு பின்புறம் திருப்பி பார்க்குறது நல்லது. ஸோ பேன்கள் தாக்குதல் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த மாதிரி காட்சியளிக்கும். ஆனால் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி துருப்பூஞ்சான நோய் ஏற்பட்டிருந்தனா மட்டும்தான் இலைகள் வந்து இலைகளில் புள்ளி ஏற்பட்ட மாதிரி, அதாவது பச்சை இலையில் சிறிய ஆரஞ்சு நிற புள்ளி ஏற்பட்டது போல் தென்படும். ஸோ அந்த இலையை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய ஆரஞ்சு நிற கொப்பளங்கள் தென்படும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து துருப்பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் அந்த இலையுமே முழுவதுமாக மஞ்சள் நிறமாக மாறும். அதாவது ஃபஸ்ட்டு துருப்பூஞ்சான நோய் ஏற்படும் போது இலைகளுக்கு பின்புறம் மட்டும் தான் மஞ்சள் நிற கொப்பளங்கள் தென்படும். அண்ட் இதை நம்ம கவனிக்காமல் சரி செய்யாமல் விடும் பட்சத்தில் நாளடைவில் இலைகள் முழுமையாகவே மஞ்சள் நிறமாக மாறிவிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பிளைட் அப்படிங்கிற பூஞ்சான நோய் தான். அதாவது பூக்கருகள் அப்படின்னு அர்த்தம். இந்த பூக்கருகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள்னு பார்க்கும்போது மொட்டுகள் எல்லாமே காய்ந்த நிலையில் தென்படும். அதாவது எந்த ஒரு புழு தாக்குதலும் இல்லைனா பூச்சி தாக்குதலும் இல்லாமல் பூஞ்சான நோயால் மொட்டுகள் வந்து கரிய நிலையில் காணப்படும். அண்ட் சம்டைம்ஸ் கருகாத நிலையில் இருக்கும் பட்சத்தில் மொட்டுகள் வந்து அறுவடைக்கு எதுவாக இல்லாமல் ரொம்பவே சுருங்கிய நிலையில் காணப்படும். ஸோ அந்த மாதிரி சுருங்கிய மொட்டுகளை நம்ம பறிச்சினாலும் கூட சந்தைப்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி சேதம் ஏற்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு பட் ராட், அதாவது மொட்டு அழுகல் அப்படின்னு குறிப்பிடலாம். அதாவது ஃப்ரூட் ராட் மாதிரி தான், அதாவது காய் அழுகல் பழ அழுகல் நம்ம குறிப்பிடக்கூடிய அந்த மாதிரி நோய் தான் பூவை பயிர்களில் ஏற்படக்கூடிய, அதுவும் குறிப்பாக மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய பட் ராட் அப்படிங்கிற பூஞ்சான நோய். இந்த பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய மொட்டுகள் வந்து அழிய நிலையில் காணப்படும். அதாவது சாதாரணமாக நம்ம பறிச்சிருக்கக்கூடிய முட்டை வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வெளியே காற்றோட்டமாகவோ இல்லைனா ஏதாவது ஒரு கவர்லேயோ ஈரத்தோடு வைக்கும் பட்சத்தில், அதாவது தண்ணியோடு வைக்கும் பட்சத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு ரொம்பவே அழுகிய நிலையில் காணப்படும். ஸோ அந்த மாதிரி அழுகிய பூக்கள் வந்து அதோடய ஃப்ரேக்ரன்ஸ், அதோடய வாசனை எல்லாமே போய் துர்நாற்றம் வீசக்கூடும். ஸோ அந்த மாதிரி அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பூக்களை நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடியே அழுகிய நிலையில் காணப்படும். ஸோ அந்த மாதிரி அழுகிய நிலையில் காணப்படக்கூடிய பூக்கள் வந்து ரொம்பவே துர்நாற்றம் வீசக்கூடும் நம்ம அந்த பூக்களை பறித்து நுகர்ந்து பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி பூக்கள் அழுகிறது மூலயமா நமக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய பூக்களை நம்மளால் சந்தைப்படுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும் பட்சத்தில் இதை வந்து மொட்டு அழுகல் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பட் ராட் பூஞ்சான நோயை நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இந்த 5 பூஞ்சான நோய்களுக்கான பூஞ்சான கொல்லிகளை பற்றி நம்ம டுமாரோ வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன பூஞ்சான கொல்லிகள்லாம் எந்தெந்த நோய்களுக்கு நல்லாவே கேட்கும் அண்ட் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவே சொல்கிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் தான். ஸோ ஏஐ ஜென்ரேட்டட் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஃபேக் அப்படிங்கிறதோ இல்லைனா இந்த மாதிரி மல்லிகை செடியில் ஏற்படாது இல்லைனா இந்த மாதிரி தென்படாது அப்படிங்கிறது கிடையாது. மல்லிகை செடியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5 பூஞ்சான நோய்களும் ஏற்படும் பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம இமேஜஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய மாதிரி தான் அறிகுறிகள் தென்படும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு மல்லிகை செடியில் வந்து இந்த மாதிரியான பூஞ்சான நோய்கள் ஏற்படாத காரணத்தினால நம்ம வந்து லைவாக இதை வந்து காட்ட முடியல. ஸோ எந்த ஒரு பூஞ்சான நோய் ஏற்படும் பட்சத்தில் நம்ம வந்து அதை லைவாக டிஸ்கிரைப் பண்ணுறோம்.
அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிஹீரோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட சென்ட்ரி சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கலப்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.